ஹாய் காய்ஸ் வாங்க நம்ம சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்வோன்றத பார்ப்போம். நான் வந்து ஒரு 3 1/2 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து சின்ன டம்ளரு 150 ml டம்ளர் தான். 3 1/2 கிளாஸ் மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம எந்த மாவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். கடை மாவு இல்ல ரேஷன் மாவு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு கொரன்னு இருந்துச்சுன்னா அதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்தோம்னா ரொம்ப சாஃப்டா வரும். அதுக்கப்புறம் தேவையான சால்ட் போட்டுக்கிறோம். தேவையான சால்ட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆயில், குக்கிங் ஆயில் நார்மல் நம்ம குக்கிங் பண்ணுற ஆயிலே போதும். அதை கொஞ்சம் விட்டுக்கிறோம். ஆயில் விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ வாட்டர் வந்து நம்ம சுட பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ மாவு நம்ம 3 1/2 கிளாஸ் எடுத்தோம்னா அதுக்கு பாதி ஒரு 1.25 டம்ளருக்கு வந்து நான் ஒரு வாட்டரை நான் வந்து சுட பண்ணி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா சூடு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு, ரொம்ப கொதிக்க வேணாம், மீடியமாக கொஞ்சம் ஹீட் வந்தோடனே நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கரண்டி இல்லை ஸ்பூனு வச்சு நீங்கள் கலரி எடுத்துக்கலாம். ஏன்னா கை ஃபஸ்ட்டு அந்த பொறுக்க முடியாத மாதிரி சூடாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் கலரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கையால் பிசைய முடியும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இப்போ எக்ஸாம்பிள் இது 3 1/2 கிளாஸ் மாவுனா ஒரு 1.25 தண்ணி தேவைப்படுது, பாதி அளவு தண்ணி தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 1 கிளாஸ் தாராளமாக அப்படியே விட்டுட்டு தாராளமாக நீங்கள் கலரலாம். அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலருங்க. 1 1/2 கிளாஸ் வரைக்கும் நீங்கள் அப்படி விட்டு விட்டு கலரிட்டு நெக்ஸ்ட்டு 1 1/2க்கு மேலே வந்து தெளித்து பிசையணும். தண்ணி ரொம்ப ஆயிடுச்சுன்னா பிசு பிசுன்னு ஆகிடும். மாவு நம்ம திரட்டும் போது அது ஈவனாக வராது. அதனால் பார்த்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் தெளித்து பிசைச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகிடுற மாதிரி பண்ணிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு அப்புறம் நல்லா கொஞ்சம் பாலாக எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து காற்று போகாத மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸு, மினிமம் 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கவுண்டர் டாப் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு சப்பாத்தி அதில் நான் தரட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் வந்து 2 மினிட்ஸ் மஸ்ட்டுங்க. கொஞ்சம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈச் சைடு ஒரு 50 செகண்ட்ஸ் விடணும். கொஞ்சம் ஃப்ளேம் ஹையாக இருந்துச்சுன்னா 50 செகண்ட்ஸ் என்ன. நான் கொஞ்சம் மீடியமாக வச்சதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 this second enough for one side. ஒரு சைடு இதுக்கு போதும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு திரும்ப அதை அனதர் சைடு ஒரு 50 செகண்ட்ஸ் ஒரு 15 செகண்ட் விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ஊற்றணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆயில் ஊற்றிட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். 2 பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 2 பக்கம் வெந்துச்சுனாவே நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் சாஃப்ட்னஸாக இருக்கும். நீங்கள் இது 4ஆக மடிச்சிங்கன்னா கூட ஈஸியாக மடிக்க முடியும். விட்டிங்கன்னா அதுவே அந்த ஃபோல்டு வந்து ஓப்பன் ஆகும். இதான் சாஃப்ட் சப்பாத்திக்கான இதுவு. நீ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.